மோடி வந்து தூய்மை பணியாளர்களுடைய கால கழுவுனதையுமே ஒரு அதனுடைய ஒரு பாஜகவனுடைய செய்தியாளரா ஒருத்தர் டிபேட்ல பேசுறாரு. அது அரசியல் தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க அரசியல் பண்றதுக்கு வரல, மக்களுடைய வலியும் வேதனையும் பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்றோம். மக்களுக்கானது கிடைக்கலன்னு சொல்றோம், மாணவர்களுக்கானது கிடைக்கலன்னு சொல்றோம். ஒரு ஹரிஸ் ஸ்ரீஹரிஸ்னு சொல்லக்கூடிய 2 தம்பிமாருங்க கள்ளச்சாராயத்தை எதிர்த்து கேள்வி 2 பேரும் விரட்டி படுகொலை செய்யப்படுறான், வெட்டி கொல்லப்படுறான். அப்ப இங்க என்ன ஜனநாயகம் நடந்துகிட்டு இருக்கு? அயல் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை போதை வஸ்துகளும் இங்க கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு முதல்வர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள எடுத்துட்டு போனாரு குட்கா. நீங்க நெறியாளரா சொல்லுங்க, இது வரைக்கும் இங்க கிடைக்கல தமிழகத்துலன்னு சொல்லி. அப்போ நம்ம முதல்வருக்கு வாங்கி அனுப்பலாம். முதல்வருக்கு ஐயா இந்த மாதிரி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, உங்களுக்கு கிடைக்குதான்னு தெரியல, இந்தாங்க ஒரு 50 பாக்கெட் வச்சுக்கோங்க, சட்டமன்றத்துக்கு போகும்போது கொண்டு போங்க. இந்த வேலை யார் செஞ்சிருக்கணும்? எடப்பாடியார் செஞ்சிருக்கணும். அன்னைக்கு அதை கொண்டு போயிட்டு தானே சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு வெளில வந்தாரு. இன்னைக்கு ஏன் பண்ணல? அப்போ ஆதவர்ஜன் பேசுறது சிறுபான்மை வாக்கு இழுக்கணுன்றதுக்கு தான் அந்த அப்படி பேசுறாரு அப்படி சொல்ல. இப்பவும் சொல்றோம், இழுக்கணும்ன்றதுக்காக இல்ல, சிறுபான்மையினரை காப்பாற்றணும்ன்ற நோக்கத்துல பேசுறாரு. சிறுபான்மையினர் தொடர்ச்சியை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத பேசுறாரு. அதே திமுகவை சார்ந்தவர்கள் பேசுறார்கள், நாடாளுமன்றத்துல ஒரு எம்பி கூட இல்லைன்னு. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதியும் திராணியும் இல்லையா? உங்களுக்கு கேவலமா இல்லையான்னு கேட்கிறாரு. இதே இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று தானே, இதே இஸ்லாமியர்களுடைய வாக்க சொல்லி தானே இத்தனை ஆண்டுகள் நீங்க இந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இஸ்லாமியனுடைய பாதுகாவலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு பாதுகாவலன்? எங்களுக்கு எதற்கு பாதுகாவலன்?